சட்டமன்ற தேர்தல் தோல்வி தொடர்பாக கள ஆய்வை தொடங்கியிருக்கிறது திமுக. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் தோல்விக்கான காரணம் என்ன என்பதற்கான கள ஆய்வை தொடங்கியிருக்கிறது திமுக. ஏற்கனவே 38 பேர் கொண்ட குழுவை திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இந்த குழு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் நேரில் சென்று திமுக தொண்டர்கள், நிர்வாகிகள், ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையுமே போட்டியிட்ட வேட்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், பொறுப்பாளர்களை சந்தித்து கருத்துக்களை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. வெற்றி பெற்ற இடங்கள்ல திமுக கூட்டணிக்கான வெற்றி சாத்தியமானது எப்படி, தோல்வி அடைந்த இடங்கள்ல திமுகவின் தோல்விக்கு என்ன காரணம், நிர்வாகிகளுடைய செயல்பாடு சரியில்லையா, அல்லது உட்கட்சி பூசல் ஏதேனும் இருந்ததா, அல்லது வெற்றி கிடைக்காமல் போனதுக்கான காரணம் என்ன, வரக்கூடிய நாட்கள்ல என்னென்ன மாற்றங்களை திமுக நிர்வாகிகள் எதிர்பார்க்கிறார்கள் அப்படிங்கிற அடிப்படையில தான் இந்த கள ஆய்வை திமுக தொடங்கி இருக்கிறது. இன்று முதல் ஜூன் 5ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் அதற்கான பொறுப்பாளர்கள் கள ஆய்வை நடத்திட்டு இருக்கிறாங்க. நாம பார்க்கக்கூடிய காட்சி சென்னையில எழும்பூர் பகுதியில திமுக கள ஆய்வை நடத்திக்கிட்டு இருக்கு. ஜூன் 5ஆம் தேதி வரைக்கும் 234 சட்டமன்ற தொகுதியிலையுமே கள ஆய்வை நடத்தி இந்த 38 பேர் கொண்ட குழு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினிடம் அறிக்கையை தாக்கல் செய்ய போறாங்க. அந்த அறிக்கையின் அடிப்படையில ஜூலை முதல் வாரத்துல திமுகவில் பல மாற்றங்களை மேற்கொள்ள திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் முடிவு செய்திருக்கிறார்.